வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். प्रकाशित वाक्य की पुस्तक के 21 अध्याय के 9वीं और 10वीं वचन. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. 9ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தில் கடைசி வார்த்தையை பார்க்கும்போது 9वीं वचन के अंतिम के वचन पढ़ने से இங்கே நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, इधर आ मैं तुझे दुल्हन अर्थात मेमने की पत्नी दिखाऊंगा. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். तब वह मुझे आत्मा में एक बड़े और ऊंचे पहाड़ पर ले गया और पवित्र नगर यरूशलेम को स्वर्ग से परमेश्वर के पास से उतरते दिखाया. பிரியமான தேவ ஜனமே, मेरे प्रिय हुआ के बच्चे, இந்த புதிய எருசலேமுடைய தரிசனத்தை நாம் இழந்து போக கூடாது, மறக்க கூடாது. इसलिए जो नया यरूशलेम के बारे में जो दर्शन है ये आपको भूलना नहीं है. अनेகர் இந்த தரிசனம் இல்லாமல் அல்லது அதை இழந்தவர்களாய் ஜீவிக்கிறார்கள். अभी बहुत लोग ये जो दर्शन कोए के और बड़ी से और कोए छिपा हुआ है. இங்கே திவ்ய யோவான், அப்போஸ்தலனான திவ்ய யோவானுக்கு தேவன் எத்தனையோ பத்மு தீவிலே எத்தனையோ தரிசனங்களை அவனுக்கு காண்பித்தார். प्रेरितों के ईश्वरी होना को परमेश्वर ने भत्मियुस पे एक बड़ी सी और बहुत सारे दर्शन दिखाया. ஆனாலும் அதிலே விசேஷத்த ஒரு தரிசனம் இந்த புதிய எருசலேம் தான். लेकिन उसमें से काश से एक दो नया यरूशलेम को दिखाया है. இந்த எருசலேமுக்காக தான், பூமியில உள்ள எருசலேமுக்காக தான் இந்நாள் வரைக்கும் இந்த பாலஸ்தீனியர்களும் இந்த யூதர்களும் அதற்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். इस पृथ्वी की यरूशलेम के लिए तो ही वहाँ पे फलस्तीनियों के लोग भी वहाँ पे युद्ध और भी हो रहा है. இந்த பூமிக்குரிய அந்த எருசலேமுக்காக அவர்கள் எப்படி யுத்தம் பண்ணுகிறார்கள் பாருங்கள். तो देखिए पृथ्वी की जो यरूशलेम के लिए कितना वे लोग युद्ध हो रहा है. அப்படி இருக்கும் என்றால் இந்த மகிமையான இந்த புதிய எருசலேமுக்காக நாம் எப்படி பிரயாசப்பட வேண்டும்? तो तब इस महिमा की और भी ये जो यरूशलेम के लिए तो हम कितना और भी युद्ध सहना पड़ेगा. இந்த எருசலேம் என்று பார்க்கும்போது अब हम यरूशलेम को देखने से இந்த எருசலேமை மூன்று விதத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். अब इस यरूशलेम को हम तीन तरह दिखा सकेंगे. ஒன்று எழுத்த பிரகாரமான எருசலேம். पहला अक्षरिक द्वारा यरूशलेम. அந்த எருசலேமே அதை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்துல நாங்கலாம் வாசிக்கலாம். इसलिए हम यरूशलेम के बारे में पुराना नियम पे हम पढ़ सकेंगे. அப்ப அந்த அதுக்கு பிறகு பரம எருசலேமை குறித்து நாம் பார்க்கிறோம். अब इसके बाद और भी और नया यरूशलेम के बारे में हम देख सकेंगे. இந்த பரம எருசலேம் என்றால் என்ன? ये जो नया यरूशलेम के बारे में क्या है? இந்த பரம எருசலேம் தான் நீங்களும் நானுமா இருக்கிறோம். ये जो नया यरूशलेम है आप और हम हैं. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக अभी पवित्र आत्मा के अभिषेक के द्वारा சியோன் இடத்துக்கும் தேவதூதர்கள் இடத்துக்கும் எருசலேமுக்கும் நாம வந்திருக்கிறோம். எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். इब्रानियों की पुस्तक के 12 अध्याय की 22 वचन पे हम पढ़ेंगे कि यरूशलेम और सिय्योन पे लोग तो हम आए हैं. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை எருசலேமாய் பரம எருசலேமாய் மாறுகிறான். इसलिए जो पवित्र आत्मा पाए हुआ के बच्चे वे तो नए यरूशलेम की तरह बदलता है. அப்போ இந்த அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் நித்தியத்திலே உள்ள பிதாவின் ராஜ்யத்திலே உள்ள புதிய எருசலேம். अब इसके बाद हम ये देखते हैं कि अन्नत पे आने वाले ये जो यरूशलेम है. இந்த பூமிக்குரிய எருசலேமை பார்க்கும்போது तो हम इस पृथ्वी की यरूशलेम की ओर देखने से அத பார்க்கும்போது தாவீது அதிலே தான் சியோன் பட்டணம் இருக்கு. क्योंकि वहां पे सिय्योन की जो नगर है. நியாயாதிபதிகளை பார்க்கும்போது न्यायों की पुस्तक, நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ், न्यायों की पुस्तक புஸ்தகம் இல்ல, நியாயாதிபதிகள் ஒண்டி
न्यायियों, அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது, जब हम उसको देखने से சவுலை பார்க்கும்போது, और शाऊल को देखने से தாவீதுக்கு முன்னால் இருக்கிறவர்கள் அந்த புதிய எருசலேமை அவர்கள் பிடித்துக் கொள்ள முடியாமல், அந்த சியோன் பட்டணத்தை பிடிக்க முடியாமல் இருந்தார்கள். वे लोग तो सिय्योन के वो लोग और भी प्रकट नहीं और प्राप्त नहीं कर सकता था. தாவீது மாத்திரம் அதை பிடிக்க முடிஞ்சது இல்லையா? केवल दाऊद ही उसको प्राप्त किया था. அப்போ அது யாருக்கு பங்கு? அந்த எருசலேம், பூமிக்குரிய எருசலேம் பென்யாமீனுக்கு யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது. अभी पृथ्वी की यरूशलेम को बिन्यामीन और वहां पे यहूदा को उसने प्राप्त किया है. அவர்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்தை பங்கு போட்டாங்க. वे दो लोग इसको और भाग उठा लिया है. அவங்களுக்கு கூட எபூசியரும் இருந்தாங்க. और उसके साथ यबूसियों भी लोग थे. ஆனா தாவீது ஒரு முற்றுப்புள்ளி போட்டான். इसलिए दाऊद ने उसको खत्म कर दिया था. அதே போல இயேசுதாமே சியோனுக்கு நம்ம அங்க சேர்க்கும்படியாக சியோன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டார். அங்க इसलिए तो वो तो हमारे सिय्योन के एक कोने के पत्थर की तरह बना लिया है. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. அப்ப இந்த பூமியுள்ள எருசலேம் பங்கு போட்டாங்க. और अभी ये जो पृथ्वी की यरूशलेम है उसने भाग लिया है. பிரிவினை இருந்துச்சு. क्योंकि वहां पे एक अलग हुआ था. ஆனால் நமக்குள்ள எந்த பிரிவினை இருக்க கூடாது. लेकिन हमारे एक बड़ी से अलग नहीं होना चाहिए. பரம எருசலேமா இருக்கிற நமக்குள்ளே, क्योंकि हमारे एक नए यरूशलेम के होने के कारण ஒருவருக்கொருவர் நீங்கள் பிரிந்து இருக்க கூடாது. एक दूसरे से आप अलग नहीं होना है. ஊழியர்களுக்கு உங்களுக்கு இடையில ஒரு பிரிவினை இருக்க கூடாது. इसलिए एक दूसरे से एक भी अलग नहीं होना है. ஊழியக்காரர்களோடு நீங்கள் ஒன்றாக இருக்க வேணும். अभी सेवक लोगों के साथ आप एक होना चाहिए. ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். एक दूसरे के साथ आप एक मन होना है. அப்ப பரம எருசலேமாய் நாம் இருக்கிறோம். इस नए यरूशलेम की तरह हम हैं. அதனால தான் ஒரு பிரிவினை உண்டாக்குறதோ இல்ல பிரிக்கு பார்க்கிற அனுபவம் நித்தியத்திலே புதிய எருசலேமிலே இல்லை. क्योंकि एक अलग ही देखने से हम यहाँ पे हम नहीं देख सकेंगे. இங்க பார்க்கிறோம், யோவான் தூதன் என்ன செய்யறான்? உயர்ந்த உன்னத பர்வதத்துக்கு நேர மேல எடுத்துக்கொள்றான். अभी हम यहाँ पे देखेंगे तो यूना को स्वतः ने एक ऊंचे को लेके गया था. அங்க மனைவியாக மணவாட்டியை அவனுக்கு தூதன் அவனுக்கு காண்பிக்கப்படுறது அந்த தரிசனம். उस पर दर्शन दिखाई के दुल्हन अर्थात मेमने की पत्नी को दिखाया था. இப்போ நான் எருசலேமை மூன்று விதத்துல சொன்னேன். तो मैं यरूशलेम को तीन तरह मैंने कहा. பூமிக்குரிய எருசலேம் ஒன்னு இருக்கு இந்த பூமியில. पृथ्वी पे एक यरूशलेम है. அப்போ அது இரண்டாவது பரம எருசலேமை பார்க்கிறோம். अभी दूसरे एक नए यरूशलेम को देखेंगे. நாம தான் அந்த எருசலேமாக இருக்கிறோம். वो ही हम यरूशलेम है. அல்லது நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த எருசலேம் பரம எருசலேம் இருக்கிறது. हमारे हृदय के अंदर ये जो यरूशलेम है. மூன்றாவது நாம் நித்தியத்திலே அந்த புதிய எருசலேமை பார்க்கிறோம். अभी तीसरे हानत पे भी हम एक नए இதெல்லாம் यरूशलेम को देखेंगे. பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று இதெல்லாம் நிழலாட்டமாக இருக்கிறது. अभी ये सब देखने से एक दूसरे की और भी एक छाया की இந்த तरह है. பூமிக்குரிய எருசலேமுடைய தன்மைகள் பரம எருசலேமுக்குள்ள காணப்படணும். अभी है जो पृथ्वी की जो यरूशलेम पे हम मन पे दिखाना चाहिए. பரம எருசலேமுக்குள்ள தன்மைகள் தான், அந்த தன்மைகள் உடையவர்கள் தான் நித்தியத்திலே புதிய எருசலேமிலே காணப்படுவார்கள். इसलिए जो नया यरूशलेम के जो स्वभाव है वो ही लोग अन्नत के यरूशलेम पे उनको दिखाया होगा. மனைவியாகிய அந்த மணவாட்டி और मेमने की जो पत्नी இந்த உலகத்துல என்ன மணவாட்டியாய் மணவாட்டியா ஆகி அதுக்கு பிறகு காலம் முழுதும் மனைவியா இருப்பாங்க. इसलिए वो यहाँ पे संसार पे एक दुल्हन की तरह वो रहेंगे. ஆனா நாம் எல்லாம் இப்ப மனைவியாய் இருந்த பிறகு மணவாட்டியாய் மாறும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. लेकिन हम सब एक दूल्हे से दुल्हन बनने के समय आया है. அப்ப மனைவியில் இருந்த ஸ்தானத்திலிருந்து மணவாட்டி ஸ்தானத்தை பெற எத்தனையோ காரியங்களை நாம் அடைய வேண்டும் இல்லையா? इसलिए पत्नी से दुल्हन की जो स्थिति पे आने के लिए हम बहुत सारे त्याग अभी सहना पड़ेगा. இந்த உலகத்துல ஒரு மாப்பிள்ளை இல்லையா, உங்களுக்கு வரப்போற ஒரு மாப்பிள்ளை பெண்ணு எத்தனையோ ஒரு தகுதிகளை நீங்கள் எதிர்பார்க்கறீங்க. इसलिए हाँ बहुत से संसारिक पे दुल्हा और दुल्हन होने के लिए बहुत सारे चाहते हो. சிங்கப்பூருடைய கல்ச்சர் வேற, இந்தியாவுடைய கல்ச்சர் டோட்டலி டிஃபரெंट, ரொம்ப வித்தியாசம். अभी सिंगापुर की जो भी है रिवाज वो भी अलग है और भारत के देश को भी वहाँ पे पूरी रीति से अलग है. சிங்கப்பூர்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா அது போதும். अभी सिंगापुर पे दूल्हा और लड़का लड़की को पसंद है वो काफी है. ஆனா இங்க அந்த முழு குடும்பத்துக்கும் நினைக்கிற அந்த பொண்ணு இல்ல மாப்பிள்ளையை பிடிக்கணும் போல. लेकिन यहाँ पे तो पूरे परिवार उसको पसंद लगना पड़ेगा. ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. क्योंकि कोई गलती बोलने से मुझे माफ कीजिए. நான் கேள்விப்படுறது எனக்கு ரொம்ப தெரியாது இங்க உள்ள கல்ச்சர் ரொம்ப. यहाँ के रिवाज मुझे इतना और भी पता नहीं है. வீட்டுக்கு வர ஒரு மணவாட்டி
ஒரு மணப்பையன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? आप चाहते हो कि एक दुल्हा या दुल्हन आपके घर आना तो किस तरह आना है? அதுக்கு மேல எதிர்பார்ப்பு, நீங்க புதிய எருசலேமுக்குள்ள போகணும்னா அதோடைய தகுதி அம்மா அது நம்ம அடைய கஷ்டம். अभी इसके बाद आपको नए रिश्ते पे जाना तो ये प्राप्त करना बहुत मुश्किल है. மனுஷனான உங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால், लेकिन इंसान होते आपको इतना चावट होने से தேவனால அவருக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும்? लेकिन परमेश्वर को कितना चाहता होगा இல்லையா? क्या है नहीं? பையன் படிச்சிருக்கணும், लड़का और लड़की पढ़ा होना है. சிலவங்க ஜாதியெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? अभी कोई लोग एक जाति भी देखते हैं, அது 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 கண்டிப்பா இருக்கணும். वो बिल्कुल होना है. படிப்பு இருக்கணும், पढ़ाई होना है, பணக்கார இருக்கணும், और कार होना है, சொந்த வீடு இருக்கணும், उसके घर होना है, என்னென்னமோ இருக்கும் जो भी होना चाहिए. இல்லையா? क्या है कि नहीं? அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு நான் நினைக்கிறேன். तो ऐसा सब होगा कि मैं सोच रहा ஒரு हूँ. நேரத்துல அதாவது நீங்களா விருப்பப்பட்டு செய்யறது வேற, जो भी आप खुद कर है वो अलग है. எல்லாம் மனப்பூர்வமா தான் இருக்கணும். ऐसा पूरे रीति से मन से होना இந்த चाहिए. தேவன் நம்மள ஒரு ரோபோட்டா படிக்கல. क्योंकि परमेश्वर हम पे सिखाता है. அவளை சாப்பிட சொல்றதா நீ சாப்பிடணும். जो मैं खाने के लिए कह रहा हूँ वही तुझे करना है. நித்திரை செய்யும் நேரத்துல சொல்ல நீ தூங்குற நேரத்துல நீ தூங்கணும். जहाँ जब मैं तो कह रहा हूँ कि सोना है तभी तुझे सोना है. அப்படியெல்லாம் தேவன் எப்போதும் ஒரு ரோபோட் மாதிரி நம்மள டியூன் பண்ணி இருக்கிறாரா? क्या परमेश्वर ऐसे रोबोट की तरह हमें ऐसा बनाया है? இயந்திரம் இயந்திரம் போல இருக்கிறோமா? क्या हम इस तरह बनाया है? நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? तो हमारे लिए कोई भी स्वतंत्रता है. வேத கலாத்தியர் புத்தகத்துல எருசலேம் மேலுள்ள எருசலேம் அவள் சுயாதீனம் உள்ளவள் என்று வாசிக்கிறோம். अभी गलातिया की पुस्तक के 7वें अध्याय पे हम पढ़ेंगे तो उनके और भी स्वयं पे है. பூமிக்குரிய எருசலேம் அவள் அடிமைத்தனத்தில் இருக்கிறான்னு பார்க்கிறோம். अभी संसारिक जो यरूशलेम में वो गुलामी है. பரம எருசலேம் சுயாதீனம் உள்ளவள். इसलिए नए यरूशलेम पे बहुत सारे स्वयं की तरह है. சுயாதீனம் என்றால் என்ன? நீங்க என்ன சுயாதீனமாய் சித்தம் செய்வது என்று அது இல்ல. वहाँ पे स्वतंत्रता का मतलब ऐसा नहीं है कि आपको இந்த साफ सफाई பூமிக்குரிய करना है. காரியத்துல பழக்க வழக்க சடங்காச்சாரத்துல கட்டப்பட்டு இருக்காதீங்க. इसलिए जो पृथ्वी की जो रिवाज से बंधे हुए मत होइए. எந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்க கட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டாம். इसलिए उस गुलामी से आप मत बांधे हुए हो. ஏனென்றால் புதிய எருசலேம் அவள் மணவாட்டி. क्योंकि नया यरूशलेम एक दुल्हन है. நீ மணவாட்டியாய் மாற வேண்டும் என்றால், यदि आप दुल्हन बनना है तो நித்தியத்திலே அந்த புதிய எருசலேமுக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால், इसलिए अनंत में आप नए यरूशलेम पे और भी प्रवेश करना है तो நீ சுயாதீனம் உள்ளவளா இருக்க வேணும். इसलिए आपको स्वतंत्र होना चाहिए. எதிரியும் கட்டப்பட்டிருக்க வேண்டாம். किसी से आप बांधे हुआ मत होना है. ஊழியக்காரர்களா இருக்கலாம், इसलिए आप सेवक होएंगे, விசுவாசிகளா இருக்கலாம், विश्वासी भी होएगा. மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று நீ அதை செய்யாதே. इसलिए ऐसे दूसरे लोग करने से अलग तू मत कर. கல்யாணத்துல மற்றவங்க அதை கேட்கிறாங்க போறாங்க என்று நீ அவங்கள பின்தொடராத. ये लोग शायद से पूछ रहे तो आप उसके पीछा मत कर. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். एक बात मैं कहना चाहता हूँ. டிபிஎம்ல பாஸ்டர் டியூ தெரியாதவங்க யாருமே இல்ல. इसलिए टीपीएम पे पास तयू जाने वाले बहुत लोग होगा. அவர் உனக்கே ஒரு பெரிய தேவ மனுஷன். वो एक बड़े से युवा के जो पुत्र थे. அவர் ரூம்லயா எந்த ஊழியக்காரனும் எந்த விசுவாசி சும்மா போய் நிக்க முடியாது. ऐसे यूं ही कोई विश्वासी या कोई सेवक वहां पे खड़ा नहीं हो सकेगा. அந்த ரூம்ல நின்னா அவர் உன்னுடைய சரித்திரத்தையே சொல்லுவார். उस कमरे पे आप जाने से पूरा इतिहास आपके बारे में कह देंगे. நீ என்ன நினைச்சு கொண்டிருக்கிற, உன் சிந்தையில இப்ப என்ன இருக்கு, உன் ஊழியம் எப்படி இருக்குன்னு அவர் அப்படியே சொல்லிடுவார். वे लोग कहेंगे कि आप कैसे हैं, आपके सेवा कैसा है, और ये सब पूरा उन्होंने खुद बोल देगा. அப்படிப்பட்டவர் விவாகத்த காரியத்தை குறித்து ஒரு காரியம் சொல்றாரு. लेकिन उन्होंने वो एक शादी के बारे में कुछ चीज कहा. வரதட்சணை ஒரு சாபம். इसलिए उन्होंने एक डौरी मांगना एक बड़े की शापित है. தப்பா நினைக்காதீங்க பிரியமானவர்களே. इसलिए आप गलत मत सोचिए मेरे प्रिय लोगों. சிலர் அதுல கட்டப்பட்டு இருக்கிறீங்க. कई लोग उस पे बांधे हुए हैं. அதுல நீங்க சுயாதீனம் பெறணும். लेकिन उसमें से आप स्वतंत्र मिलना चाहिए. அந்த தேவ மனுஷன் சொன்னாரு. क्योंकि यहोवा के पुत्र ने அவர் कहा, சொல்லும்போது நிறைய பேர் அவரை எதிர்த்தாங்க. और उन्हें झरने बोलने से बहुत उनके खिलाफ आए. ஆனா அவர் இப்ப அங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார். लेकिन वे लोग वहां पे विश्राम कर रहे हैं. அவர் மணவாட்டியா இருக்கிறார் அங்க. क्योंकि वो पे वहां पे दुल्हन है. அது நீலா பிரியப்பட்டு செய்யறது வேற. आप खुद ये करना वो अलग है. பிரிய மனப்பூர்வமாய் செய்யறது வேற. पूरा रीति से करना वो अलग है. நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். मैं आपसे पूछता हूं. ஊழியக்காரங்க வந்து உங்ககிட்ட அதை இத கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? तो सेवक लोग खुद उससे पूछने से आपको कैसे लगेगा?
உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? आपके हृदय कैसे लगेगा? என்னடா நம்மளா விருப்பப்பட்டு செய்யணும், हम ऐसा ही करेंगे। சரி செங்கல்பட்டு ஊழியம் இருக்கு, செங்கல்பட்டு की सेवा நீ है, இதை செய் அதை செய் இவ்வளவு பணம் கொடுன்னு சொன்னா तो आप इतना पैसा दो करके पूछने से நீங்க துக்கப்பட மாட்டீங்க? क्या आप दुख नहीं होंगे? உங்களுக்கு துக்கம் வராது? क्या आप दुख नहीं होगा? நான் விசுவாசியா இருந்தாலே நான் தான் முதல் துக்கப்படுற ஆளு इसलिए विश्वास होने से मैं ही मुझे खुद दुख मिलेगा, இல்லையா? है कि துக்கம் नहीं? வரும் தானே? दुख आएगा कि नहीं? அதே போல மனப்பூர்வமா செய்யறது ஒண்ணு இருக்கு. इसलिए पूरी रीति से करना वो अलग है। கல்யாண காரியத்துல நீ மனப்பூர்வமா உன் பிள்ளைக்கு செய். इसलिए शादी के दिनों पे पूरी रीति से आप खुद करना चाहिए। அதுல எதுவும் கேட்கறது அதெல்லாம் இருக்க கூடாது। इसलिए जो भी पूछना ये सब नहीं होना है। ஏன்னா நாம யாரு? क्योंकि हम कौन है? பரம எருசலேமா இருக்கிறோம்। नया यरूशलेम है। ஹalleluya! हालेलुया! இந்த பரம எருசலேம் தான் அந்த நித்தியத்திலே புதிய எருசலேமாய் மாறப்போகுது। क्योंकि ये जो नया यरूशलेम है अन्नत पे स्वर्ग में यरूशलेम बनने वाला है। அந்த புதிய எருசலேம் எவ்வளவு அழகான இடம்। तो नया यरूशलेम कितना सुंदर है। ஐயோ அத பத்தி வர்ணிக்க இயலாது। तो हम बोलने के लिए समय नहीं है। அந்த இடத்தை தான் இந்த யோவானுக்கு உயரமான உன்னதமான இடத்துல ஆவியில கொண்டு போய் தேவன் காண்பிக்கிறார்। क्योंकि उसे ऊंची जगह पे तो उन्होंने पवित्र आत्मा है यूना को वहां पे लेके गया। அந்த இடத்தை சக்கிய தாழ்வான இடங்களை பார்க்க முடியுமா புதிய எருசலேம்? क्या नया यरूशलेम को और दिन की जगह से हम देख सकेंगे क्या? ஒரு சமபூமியில நீ நின்று கொண்டிருந்தா அந்த புதிய எருசலேமை நீ பார்க்க முடியுமா? क्योंकि एक सीधे की और भी जगह पे देखने से खड़े होने से उस पर देख सकेगा कि नहीं? பார்க்கவே முடியாது। आपको वो नहीं देख सकेगा। அந்த புதிய எருசலேமுடைய உனக்கு தரிசனம் வேணும் என்றால் यदि एक नए यरूशलेम के दर्शन होना है तो இந்த பூமியிலே உனக்கு ஒரு அனுபவம் இருக்கணும்। अभी इस पृथ्वी के अनुभव होना है। பரம எருசலேமாய் இருக்கிற உனக்கு அனுபவம் வேணும்। एक नए यरूशलेम के अनुभव आपके अंदर होना चाहिए। அப்ப ஆவியில உனக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகணும்। इसलिए आत्मिक द्वारा आपको एक बढ़ावट होना है। உயரமும் உன்னதமான பர்வதத்துக்கு ஏறி வரணும்। अभी ऊंचे और प्राण के पहाड़ पे आपको उठना आना है। அந்த பர்வதத்தின் உச்சியிலே நீ வரும்போதுதான் அந்த புதிய எருசலேமான மனைவியான மணவாட்டி உனக்கு வெளிப்படுவான்। इसलिए उस पर्वत के ऊंचे पहाड़ पे आने से ही ये जो दुल्हन की परम प्रधान आपको मिल सकेगा। அப்ப அந்த புதிய எருசலேமை தேவன் யோவானுக்கு எப்படி காண்பிக்கிறாரு? இதோ பாரு இவதான் மணவாட்டி। इसलिए तो यूहन्ना को कैसे दिखा? इधर हाँ यही जो दुल्हन की पत्नी है। அப்ப எப்படி ஜொலிக்கிறா? देखो कैसे रोशन हो रहा है। தங்க நிர்மிதமான ஒரு பட்டணம்। इसलिए ये तो आंख चमकीले की तरह பளிங்குக்கல், है। इतना बहुत सारे जो நவரத்னம் பதிக்கப்பட்ட ஒரு மாளிகை, इसलिए उनकी इतना बड़ी की महल है। பொன் வீதி, सोने की जो रास्ता है। ஓ ஜீவ நதி அங்கே உண்டு। जीवन की वहाँ पे नदी वहाँ पे बहाया हुआ है। கனி கொடுக்கும் ஜீவ விருட்சம் அங்க இருக்கு। वहाँ पे जीवन की वृक्ष वहाँ पे लिया हुआ है। அங்க சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல। वहाँ कोई सूरज या कोई चांद नहीं அங்க है। ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம்। वहाँ मेमना ही वहाँ पे उजाला है। ஹalleluya! हालेलुया! பரம எருசலேமே हे नया यरूशलेम, எப்படிப்பட்டவராய் நாம் இருக்க तो வேணும்? हम कैसे होना चाहिए? அந்த மணவாட்டியுடைய அழகு எப்படியாய் வர்ணிக்கப்படுது? क्योंकि हे दुल्हन की कैसे सजावट वहाँ पे गया है। அந்த மணவாட்டிக்கு எத்தனையோ தன்மைகளை நாம் பார்க்கிறோம்। क्योंकि दुल्हन के बहुत से सब हम देख सकेंगे। இந்த உயரமான உன்னதமான மலை क्योंकि ये जो ऊंचे पहाड़ ஒரு இடத்துல சியோன் பர்வதத்துக்கு நாம் ஒப்பிடலாம்। एक जगह को हम सिय्योन की पर्वत की ओर हम அல்லது ஒரு सकेंगे। பிரதிஷ்டை செய்யப்பட்ட அப்போஸ்தல உபதேச சத்தியத்தில் இருக்கிற ஊழியத்தை நாம் சொல்லலாம்। अभी हम प्रेरितों के उपदेश के द्वारा एक सेवा को हम कह सकेंगे। மணவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் यदि दुल्हन की तरह बनना है तो ஒரு மணவாட்டியுடைய தன்மை வெளிப்படுத்தல் உனக்கு இருக்க வேண்டும் என்றால் यदि एक बड़े से ऊंचे की पहाड़ होना है तो நீ இந்த பரிசுத்த என் அப்போஸ்தலரோடு நீ ஐக்கியமாக இருக்க வேண்டும்। इसलिए प्रेरितों की तरह एक बड़ी संगति होना चाहिए। அவர்கள் மேல ஏறி நீ இந்த புதிய எருசலேமை பார்க்கலாம்। आप वहाँ पे वो खड़े होके अपने यरूशलेम को देख सकेगा। ஊழியக்காரன் எல்லாரும் உங்களை தங்களோட பிள்ளைகளை போல சுமந்து கொள்றவன் தான் ஊழியக்காரன்। अभी सब लोग वहाँ पे उठने के कारण वे लोग हम सेवक कह ஊழியக்காரன் सकेंगे। உனக்கு தகப்பனாக இருக்கிறான்। अभी सेवक लोग आपके लिए पिताजी और बहन। ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறான் இல்லையா? अभी उन्होंने पिताजी को देख रहे से அதே போல இந்த ஊழியக்காரன் தோளிலே நீ சுமக்கப்படும் போது जब आपके ऊपर वो आप संभालने के द्वारा அந்த மணவாட்டியுடைய
தன்மையை அந்த வெளிப்படுத்தல் உனக்கு கிடைக்கும். तब वो दुल्हन के स्वभाव आपके अंदर भी प्रकट होगा. அல்லது இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட அப்போஸ்தல ஊழிய சத்திய உபதேசங்கள்ல அந்த அனுபவம் கூட நீ அந்த மலைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் நீ ஒரு 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 நீ என்ன ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் போது இந்த புதிய எருசலேமை உன்னால் காண முடியும். प्रेरितों के उपदेश के जब आप बढ़ोगे और आत्मिक रीति से आप बढ़ोगे तब ये ऊंचाई को आप देख सकोगे. சும்மா சமபூமியில உட்கார்ந்து கொண்டு நான் தான் சியோ நான் எருசலேம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா போதாது. तो हम खुद कहने से मैं ही नए यरूशलेम हूं ये सब कहने से नए से होने உனக்கு இப்பொழுதே உனக்கு அந்த தன்மையெல்லாம் இருக்கணும். इसलिए आपके अंदर पहले ही ये सब स्वभाव होना है. இப்பொழுதே அந்த குணாதிசயங்கள் காணப்படணும். इसलिए आपके अंदर एक बड़ी सी स्वभाव होना चाहिए. நீ அந்த அது ஒரு என்ன சொல்றது அது ஒரு பிரதிபலிப்பா இருக்கிறது. क्योंकि एक बड़ी से एक फायदा की तरह होगा. கண்ணாடியை நீ உன்னை பார்த்து கொள்ற மாதிரி இருக்கு. एक कलर को देखने की तरह लगेगा. அப்ப இந்த கண்ணாடியை பார்க்கிறது போலதான் இந்த யோவான் அந்த புதிய எருசலேமை பார்த்து கொண்டிருந்தான். जब वे शीशे को देख रहे थे वैसे ही यूना ने इस सब को देख रहा था. பிரியமான தேவ ஜனமே मेरे प्रिय युवा के बच्चे இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. आप इस वचन को सुन रहे இந்த हैं. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க जो वचन को सुन रहे हैं आप பரம எருசலேமா இருக்கிறீங்களா? क्या आप नए यरूशलेम है? பரம எருசலேமுடைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? क्या नए यरूशलेम के अनुभव आपके अंदर है? அப்படி இருக்கும்போது जब ये सब होगा மனைவி ஸ்தானத்திலேயே இந்த மணவாட்டியாய் மாறுவோம். अभी एक बड़े से हम नया और भी दुल्हन की तरह बनेंगे. மேலும் நிறைய காரியம் இருக்கு இத பத்தி சொல்ல. एक बहुत चीज है लेकिन समय नहीं है. இது ஒரு வேத பாடமும் அல்ல. लेकिन ये तो कोई बाइबल स्टडी नहीं है. கொஞ்சம் சில நிமிஷங்கள்ல நான் முடிக்க போகிறேன். और भी को थोड़े समय पे इसको खत्म करने वाला हूं. இந்த எருசலேமை பார்க்கும்போது जब हम यरूशलेम को देखने से இந்த எருசலேமுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. लेकिन यरूशलेम के लिए बहुत सारे मतलब है. இது எருசலேமுடைய ஒரு அர்த்தம் சமாதானத்தின் நகரம். अभी यरूशलेम की एक अर्थ है मेल की नगर. சாலேம் அல்லது ஷலோம் என்றால் சமாதானம். क्योंकि सालेम कहने से वो एक मेल है. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க உட்கார்ந்து இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே अभी सुनने वाले और जो यहाँ पे बैठे हुए मेरे प्रिय युवा के உனக்குள்ள सरदार சமாதானம் இருக்கா? क्या आपके अंदर शांति है कि नहीं? நீ சமாதானம் உண்டு பண்ணுகிறவனா இருக்கிறாயா? क्या आप शांति और भी दे रहे हैं कि नहीं? அல்லது சமாதானத்தை கெடுக்கிற ஒரு நிலையில இருக்கிறாயா? या कोई शांति को और भी नुकसान पहुंचने वाले हैं? ஊழியக்காரர்களே तो मेरे सेवक लोगों விசுவாசிகளே विश्वासियों எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? आप किस स्थिति पे है? சில மத்தவருடைய சமாதானத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாங்க. इसलिए वे लोग तो शादी को और भी नुकसान पहुंचते हैं. அப்படிப்பட்டவங்க பரம எருசலேமா இருக்க முடியாது. वे लोग तो नए यरूशलेम को देखते हैं. எந்த நேரமும் சமாதானத்தோடு இருக்க வேணும். वो हमेशा और भी शांति की तरह யாவரோடு होना है. சமாதானமா இருக்க வேணும். वो हमेशा शांति की तरह लगना चाहिए. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவளா இருக்க வேணும். इसलिए हमेशा शांति भी देना है. சமாதானத்தை காத்துக்கொள்கிறவளா இருக்க வேணும். इसलिए हमेशा शांति को भी प्राप्त करना சமாதானத்தை है. உடைக்கிறவளா இருக்க கூடாது. इसलिए अभी शांति को और भी नुकसान नहीं पहुंचना है. அப்ப இன்றையிலிருந்து इसलिए ये सब சமாதானம் உள்ளவளா இருக்க வேணும். इसलिए आपको शांति देना चाहिए. யாராவது ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்க்காம இருக்கிறீங்களா? इसलिए कई लोग ये सब नहीं हो रहा है कि नहीं? கண்ணுக்கு கண் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருக்கிறீங்களா? इसलिए आप सब कोई तारीफ कर रहे हैं कि नहीं? I'm very sorry. तो आप मुझे माफ பரம कीजिए. எருசலேமா இருக்க முடியாது. तो वे लोग नए यरूशलेम नहीं हो सकेगा. புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க இயலாது. अभी वो तो नए यरूशलेम प्रवेश नहीं कर सकेगा. அப்படிப்பட்ட நிலையில இருந்தா इस तरह स्थिति होने இந்த से கூட்ட முடிவுல अभी इसके खत्म के बाद அவர்கள் உன்னோடு சமாதானமா இருக்கிறார்களோ இல்லையோ वे लोग की शांति है कि नहीं? நீ ஓடி போய் அவரோடு சமாதானமாயிரு. लेकिन आप दौड़ के उनके अंदर शांति होना चाहिए. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. तो परमेश्वर हमें अनुग्रह. ஹalleluya. हालेलुया. அப்ப சமாதானம் ரொம்ப முக்கியம். इसलिए शांति बहुत जरूरी है. அடுத்தது अगला சகேரியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை குறிச்சு கொள்ளுங்க. जकरिया के 8वें अध्याय அது சத்திய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. वो एक सच्चाई के नगर को दिखा रहा है. சத்தியத்தை கைக்கொள்ற ஜாதிகளாய் நாம் இருக்க வேணும். जो सच्चाई को पालन करने वाले जाति होना है. சத்தியத்தை விற்க கூடாது. सच्चाई को बेचना नहीं. நிறைய பேர் விக்கிறோம். बहुत लोग बेचते हैं. அப்ப சத்தியத்தை சத்தியத்துக்காக இருக்கணும். अभी हम सच्चाई की तरह होना है. சத்தியத்துக்காக நடக்கணும். हम सच्चाई की ओर चलना நம்முடைய है. பிதாக்கள் நம்முடைய கையில் இந்த சத்தியத்தை விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். हमारे पितरों लोग ये सच्चाई की तरह हमें दिया है. அத கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்துக்காக போராடுவது அது நமக்கு நம்முடைய கடமையா இருக்கு. इसलिए अंत तक ये तो सच्चाई का हम पालन करना இது चाहिए. சத்தியத்தை விலகி போகிற காலம் அல்ல. ये सच्चाई की ओर भी और बेचना नहीं है. சத்திய சபையை விட்டு நீ
விலகி போகிற காலம் அல்ல. अभी सच्चाई को कलीसिया से दूर जाने के समय नहीं है. இந்த சத்தியத்தை விட்டு சபையை விட்டு நீ விலகி போலாம். तू कलीसिया से दूर जा सकेगा, ஆனா நஷ்டம் लेकिन அது உனக்கு தான். हानि तो तेरे लिए है. பிரியமான தேவ ஜனமே, मेरे प्रिय वर्ग की प्रजा, என்னதான் கசப்பு இருந்தாலும், कुछ भी कड़वाहट होने से भी, என்னதான் ஊழியக்காரர்கள் மேல துக்கம் இருந்தாலும், और कुछ भी सेवक लोग कड़वाहट होने से भी, சமாதானமா இருக்கணும். इसलिए आपको शांति அதுக்கு होना மேல चाहिए. சத்தியத்துக்காக நிக்கணும். सच्चाई के लिए खड़ा होना எத்தனை है. வருஷம் சத்தியத்துக்காக நின்னு நீ சத்தியத்தை நீ வித்து போட்டுட்டு போறனா कितने அது लोग யாருக்கு நஷ்டம்? सच्चाई को बेचने से किसके लिए हानि है? நீ பரம எருசலேமுடைய அந்த தரிசனமோ அந்த அனுபவங்களை இழந்து போயிருவ. इसलिए वे वो नए यरूशलेम के जो अनुभव वो भी उनको भी खोया है. அப்படி இருக்கும் என்றால் நீ புதிய எருசலேமுக்குள்ள எப்படி பிரவேசிக்க முடியும் நித்தியத்துல? इस होने से आप तो अनंत में कैसे प्रवेश कर सकोगे? சத்தியத்துக்காக நிக்கணும். सच्चाई के लिए खड़ा होना है. ஊழியக்காரருக்காக நிக்காதீங்க. सेवक लोगों के लिए मत சில खड़ा होइए. விசுவாசிங்க இந்த ஊழியக்காரருக்காக நிப்பாங்க. कई विश्वासी लोग इस सेवक के அந்த लिए खड़े होंगे. ஊழியக்காரங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. उस सेवक के लिए वो मदद करेंगे. சபைகளுக்குள்ள இப்ப வந்து ஒரு கூட்டம் சேர்ப்பாங்க. ऐसे कोई के झुंड के लोग ஒரு रहेगा. ஊழியக்காரங்களுக்கு ஒரு சப்போர்टर्स, तो एक सेवक लोगों के लिए ऐसा ही मिलेगा. ஊழியக்கார சகோதரருக்கு ஒரு சப்போர்ட், अभी भाइयों के लिए एक सपोर्ट, ஊழியக்கார சகோதரிகளுக்கு ஒரு சப்போர்ட். अभी सेवक बहनों के लिए भी एक सपोर्ट होगा. எருசலேம் அப்படி இல்லையே, यरूशलेम ऐसा नहीं है. அவ சுயாதீனம் உள்ளவளாச்சு. वे तो को स्वतंत्रता மணவாட்டி है. அப்படியா? क्या दुल्हन ऐसा है? உனக்கு யாரு சப்போர்ட்ல நான் நீ நிக்கணும். तेरे लिए कौन ऐसा मदद करेगा? அதோ உன்னை எருசலேமுக்காக அழைச்சிருக்கிறாரு. तो आपको यरूशलेम के लिए बुलाया அவருடைய है. சப்போர்ட்ல நீ நிக்கணும். तो उनकी मदद के लिए खड़ा होना है. ஊழியத்துக்கு நீ சப்போர்ட் செய்யணும். अभी आप तो सेवा के लिए मदद करना ஆனா है. இந்த அரசியல் எங்க சபைக்கு கொண்டு வரக்கூடாது. इसलिए आप तो कलीसिया के अंदर नहीं आना அரசியல் है. ஆவி சபையில கிரியை செய்யக்கூடாது. अभी जो लेके नहीं आना चाहिए. அரசியலில் ஆவி சபையை ஊழியத்தை அழித்து கெடுக்க கூடாது. ये जो नेता है ये समान है उसके कलीसिया के अंदर नहीं लेके आना है. நாம் அப்படி இருக்க கூடாது. हम सब ऐसा नहीं होना चाहिए. அப்படி இருந்தா ऐसा होने से பரம எருசலேமாய் நாம் இருக்க முடியாது. यरूशलेम के अंदर पर नहीं सकेगा. பிரியமான ஊழியக்காரர்களே, मेरे प्रिय वर्ग की प्रजा, பிரியமான தேவ விசுவாசிகளே, मेरे प्रिय वर्ग के विश्वासियों, அதிலிருந்து நாம் வெளியே வந்துருவோம். हम उससे बाहर आना அப்படி है. இருக்க வேண்டாம். हम ऐसा नहीं होना चाहिए. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मेरे प्रिय वर्ग महिमा हो. நீ எருசலேமை பார்க்கும்போது जब हम यरूशलेम को देखेंगे, ஏசியா புஸ்தகம் 1வது அதிகாரம் यशायाह की पुस्तक पहला अध्याय 26வது வசனம், 26वां वचन, அவ நீதியின் புறம், वहाँ पे धर्मी को डरता அது है, நீதியின் பட்டணம். इसलिए वो धर्मी की नगर है. அப்ப நீதி வாசம் நீதியில உள்ள நீதி செய்கிறவர்கள் அங்கே வாசம் செய்வார்கள். क्योंकि जो धर्मी करते वो वहाँ पे निवास होता है. அப்ப உனக்குள்ள இருக்கிற நீதி எப்படிப்பட்ட நீதி? इसलिए आपके अंदर जो धर्म कैसा है? பரம எருசலேமே, ये क्योंकि नया நீ यरूशलेम சுயநீதியினால் நிரப்பப்பட்டிருக்கிறியா? आपके अंदर खुद की धर्मी நீ द्वारा भरपूर நினைக்கிறதுதான் हुआ है. சரி, जो आप सोच रहे हो நீ ठीक है, செய்யறதான் சரி, जो आप कर रहे हो वो ठीक உன் है, வழிகள் தான் சரி, जो आप रास्ता वही ठीक है. உன்னுடைய நீதி அழுக்கான கந்த. इसलिए आपके जो धर्मी है ऐसे गलती की जो कपड़ा है. நீதியின் அளவு யாரு? धर्मी की जो मेल कितना है? நம்முடைய நீதி யாரு? हमारा धर्मी कौन है? இந்த இயேசுதான் நம்முடைய நீதி. क्योंकि यीशु ही हमारी धर्मी அவரே है. நீதிக்கு அளவு. वो ही धर्मी पूरी है. அப்படியே நம்முடைய நீதி அவராய் இருக்கணும். इसलिए हम धर्म और उनके धर्म சுய होना நீதி चाहिए. நமக்குள்ள இருக்க கூடாது. खुद के धर्म नहीं இந்த होना சுய है. நீதி என்ன தெரியுமா செய்யும்? इसलिए वो खुद के धर्म क्या உடனே करेगा? தப்புடு மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோம். इसलिए वो तुरंत वो जो गलती है उसको அந்த सुधरेगा. விசுவாசி சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, ये विश्वासी ठीक नहीं है, वो विश्वासी அந்த ठीक नहीं है. ஊழியக்காரன் பாஸ்டர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை. ये जो सिस्टर या कोई पास ठीक नहीं है. ஆனா வசனத்தை உட்கார்ந்து கேட்கிற நான் சரி, लेकिन जो वचन सुन रहा है मैं ठीक हूँ. நான் சரியா இருந்தா நான் இங்கே உட்கார்ந்து இருப்பேன். मैं ठीक होने से मैं यहाँ पे क्यों बैठूंगा? நான் எப்பயோ இளைப்பாற பண்ண போயிருப்பேனே. मैं तो कब ना कभी विश्राम ढाला होगा. இந்த நீதி என்ன தெரியுமா செய்யும்? ये धर्मी क्या करेगा? மற்றவர்களை நியாயம் தீர்க்க விடாது. दूसरे लोगों को ऐसा ही ध्यान नहीं करेगा. பரம எருசலேமுக்குள்ள அந்த சுபாவம் இருக்க கூடாது. नए यरूशलेम के अंदर ये स्वभाव नहीं होना है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய மத்தியில யாருமே அப்படி இல்லைன்னு விசுவாசிக்கிறேன். इसलिए हमारे बीच ऐसा कोई नहीं है करके मैं विश्वास करता हूँ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. சத்தம் ஏன் தெரியல, ரொம்ப குறைவா இருக்கு. पता नहीं हालेलुया की आवाज कम क्यों है? அதனால இது
கேட்கறதுக்கு சில சமயம் கசப்பா இருக்கும், सुनने ஆனா வயிற்றுக்கு போனோம்னா அது மதுரமா மாறிடும். सुनने के लिए ये तो कड़वाट लगेगा, लेकिन पेट में जाने के साथ ये अच्छा लगेगा, मधुर बन जाएगा। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर नाम की महिमा। அதுக்கு பிறகு அதே வசனத்துல इसके बाद वही वचन पे தமிழ்ல அது சத்திய நகரம் என்று சொல்லப்படுது, इसलिए तमिल पे वहां ஆனா पे, ஆங்கிலத்துல लेकिन अंग्रेजी पे உண்மையுள்ள நகரம் என்று சொல்லப்படுகிறது. वहां पे सच्चाई की नगर करके कहा है। Faithful city, वहां पे विश्वासियों के नगर कहा உண்மையுள்ள है। நகரம். विश्वासियों के एक नगर है। பரம எருசலேமுக்குள்ள உண்மையுத்தனம் இருக்க வேணும், इसलिए नया यरूशलेम पे एक और भी विश्वास योग्य होना है। மாயமாலம் இருக்க கூடாது. इसलिए और भी कोई व्यर्थ नहीं होना है। மனுஷருக்கு முன்பாக தெய்வத்துக்கு முன்பாக உண்மையா இருக்க வேணும். इंसानों के सामने और यहोवा के सामने सच्चा रहना है। தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள் உண்மையா இருக்க வேணும். यहोवा पे देने वाले चीजों पे आप विश्वास योग्य தேவ होना है। சமூகத்துக்கு வர தேடுகிறதுல உண்மையா இருக்க வேணும். इसलिए वो भी दे रहे, इसमें सब सच्चा होना है। எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறவதா மணவாட்டி. वो भी सब में से विश्वास योग्य होगा, அவள் वही தான் दुल्हन மணவாட்டியாய் है। மாற தகுதி பெற்றவள். इसलिए वही दुल्हन बनने के लिए योग्य है। ஒரு உண்மை இல்லாதவன் தெரிஞ்சா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்போமா? क्या भी विश्वास योग्य नहीं होने से वो அந்த शादी கல்யாணத்துக்கு முத அந்த பொண்ணு எப்படி அந்த பையன் எப்படின்னு 10-20 பேர் கிட்ட கிட்ட கேட்போம். तो पहले वो लड़का कैसा है कि हम 10 या 20 लोगों के साथ वो पूछेंगे। அப்ப யாராவது ஏதாவது சொல்லிட்டா முடிஞ்சது. ऐसा कुछ कह दिया, वैसे ஐயோ खत्म हो வேண்டாம் गया। வேண்டாம் கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுவோம். तो हम कहेंगे कि शादी नहीं चाहिए। அப்ப அதிலே இந்த பூமிக்குரிய காரியங்களே எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு வரப்போற மணப்பெண்ணு மணப்பையன் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா? जैसे आप जो भी सोचे कि आने वाले आपके पत्नी और पति कैसे लगने की हम सोचेंगे, நம்மை तो அழைத்தவர் உண்மை உள்ளவர், जो बुलाने वाले वो विश्वास योग्य है, என்று உண்மை वो உள்ளவர். हमेशा विश्वास योग्य है। அப்ப அது உண்மை உள்ள பட்டணம். अतः वो तो विश्वास योग्य की नगर है। உண்மை உள்ளவர்கள் தான் அந்த புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியும். वे लोग विश्वास योग्य नगर ही वो प्राप्त कर सकेंगे। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அதே போல அந்த பட்டணத்தை பார்க்கும்போது तब हम उस नगर को देखने से அது சொல்லவே தேவையில்லை, हम कहने- அது பரிசுத்த நகரம். वो एक पवित्र नगर है। அருவருப்பும் தீட்டு உள்ளது, அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. अतः वे नहीं तो हम उसके अंदर प्रवेश नहीं कर ஒரு सकेंगे। பரிசுத்த ஜீவியை நான் ஜீவிக்கணும். तो एक पवित्र जीवन जीना चाहिए। பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க முடியாட்டியும் அப்படி ஜீவிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருந்தாலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். पवित्र जीवन जीने नहीं सके न से भी उस आशा होने से ही परमेश्वर वहां पे मदद உன் करेगा। பேச்சுல பரிசுத்தம் இருக்கா? क्या तेरे உன் வார்த்தையில பரிசுத்தம் இருக்கா? बातों पे पवित्र है உன் कि नहीं? பார்வையில பரிசுத்தம் இருக்கா? तेरी दृष्टि में पवित्र உன் है कि சிந்தையில नहीं? பரிசுத்தம் இருக்கா? अभी तेरे हृदय உன் में இதயத்தின் पवित्र- ஆழத்துல பரிசுத்தம் இருக்கா? हृदय के गहरे पे உன் पवित्र है கையின் नहीं? கிரியையில பரிசுத்தம் இருக்கா? हाथों के खामों पे உன் पवित्र है कि நடக்கையில नहीं? பரிசுத்தம் இருக்கா? बनावट पे पवित्र है कि नहीं? இந்த மணவாட்டியோடைய அலங்காரம் என்ன தெரியுமா? ये दुल्हन की सजावट कैसा है? பரிசுத்தமும் பரிசுத்த மாத்திரமே அவளுக்கு அலங்காரம். केवल पवित्र पवित्र ही उसकी सजावट है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பரிசுத்தத்துக்கு தங்களையே கொடுக்கிறவர்கள், और जो पवित्रता के लिए वो खुद वो देते हैं, தங்களையே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறவர்கள். वे खुद को ही वो पवित्र बनाते हैं। அடுத்தவன் பரிசுத்தமா இருக்கிறானோ இல்லையா அந்த கவலை நமக்கு வேண்டாம். दूसरे लोग पवित्र हो के नहीं वो हमारे जरूरी மற்றவர்களுக்காக नहीं। நம்மையே பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். तो दूसरे लोगों के लिए हम खुद पवित्र நம்முடைய बनना चाहिए। வீட்டாரு பரிசுத்தமா இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். हमारे घर वाले पवित्र है உங்க कि नहीं? பிள்ளைங்க பரிசுத்தமா இல்லையேன்னு நினைக்கலாம். आप सोचेंगे मेरे बच्चे पवित्र नहीं है, அவங்களுக்காக நீங்க பரிசுத்தமாக்கி நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. तो उनके लिए आप और प्रार्थना करके आप पवित्र बन लीजिए। அந்த பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் எப்படி தெரியுமா? वो पवित्र कैसे लगेगा? அது பயங்கரமா வேலை செய்யும். एक बहुत सारी चीजों से वो बड़ा काम करेगा। உங்களுக்குள்ள பரிசுத்தம் அங்கேயும் நிலவும் வீட்டுல. आपके अंदर जो पवित्रता है वो सारे अंदर சிலவங்க फैलेगा। அவங்களுக்கு சாட்சியா இருக்க மாட்டாங்க, ஆனா மத்தவங்க சாட்சியா இருக்க எதிர்பார்ப்பாங்க. वे लोग खुद गवाह नहीं होंगे और दूसरे लोगों के गवाह होने सोचते हैं। அப்ப மணவாட்டி அந்த அது பரிசுத்த நகரம். ये दो विश्वास அப்ப योग्य இந்த नगर பரம है। எருசலேமாய் இருக்கிற நாம இப்போது तो नए यरूशलेम होते हुए हम அந்த மணவாட்டி புதிய எருசலேமான மணவாட்டியுடைய தன்மை நமக்கு இருக்க तो வேணும். दुल्हन के होने की स्व हमारे अंदर होना அப்போ है। பரிசுத்தம் அது ரொம்ப முக்கியம். तो पवित्रता बहुत जरूरी है, அப்ப பரிசுத்த பாதையில தான் ஊழியக்காரங்க உங்களை நடத்தணும். क्योंकि उनके रिश्ते की ओर आपको चलाना தீட்டு, चाहिए, அருவருப்புள்ள பாதையில உங்களை நடத்தக்கூடாது. क्योंकि उनके अनत के द्वारा और दूसरे के दृष्टि की तरह नहीं चलना சிலவங்க चाहिए। ஒரு மாதிரி ஜோக் பண்ணுவாங்க. कई लोग एक तरफ प्रार्थना करेंगे, தப்பா நினைக்காதீங்க. சில சமயம் ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். कई लोग
विश्वासी हो सकेगा அந்த या कोई ஜோக்ல सेवक கூட लोगे। கொஞ்சம் வித்தியாசமா ஒரு டபுள் மீனிங்கா இருக்கும். प्रार्थना करते समय ही एक दूसरी तरह वो प्रार्थना करेगा। அப்படிப்பட்ட காரியத்துல கூட தேவ பிள்ளைகள் நான் அப்படி செய்யக்கூடாது. तब भी एक बहुत सारे हमारे बच्चे नहीं அதுல करना ரொம்ப है, கவனமா இருக்கணும். तो वो सब आपको चौकस रहना है, எல்லாவற்றிலும் கவனம். सब में से चौकस। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. युवा के नाम की महिमा हो। இப்ப இந்த மணவாட்டியுடைய தன்மை அது கரைத்தரை இல்லாதவ அதெல்லாம் பார்க்கிறோம். तो हमें यहाँ पे देखा कि दुल्हन के स्वभाव क्या क्या है, இல்லையா? எல்லாவற்றிலும் பூரண பெற்றவ, इसलिए सब में से अपूर्ण रहेगा। நிறைய உபதேசங்கள்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். हम सारे उपदेश सुना है, ஆனா இந்த புதிய எருசலேமுக்குள்ள காரியங்களை வச்சுதான் இந்த பரம எருசலேமுக்கு நான் சொல்றேன். क्योंकि ये नेशन रखने के सही मैं यहाँ सब आपसे कह रहा हूँ। முக்கியமான ஒரு காரியத்துக்கு நேரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். अभी है खास के समय पे हम आए हैं। இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ். சாரி பாஸ்டர். अभी मुझे सिर्फ ये 2 या 3 मिनट चाहिए, இன்னும் 2-3 மினிட்ஸ். सिर्फ 3 मिनट இதை चाहिए। என்ன முடிக்க விரும்புகிறேன். अभी मैं तो खत्म करना चाहता हूँ। எத்தனை தன்மை இந்த மணவாட்டிய மாறுறதுக்கு இந்த பரம எருசலேமுக்கு இருந்தாலும் अभी जितना भी स्वभाव है दुल्हन के पास होने से भी இந்த பூமியில இந்த பரம எருசலேமா இருக்கிற நமக்கு अभी ये जो नया रेशम होते हुए हमको இயேசுவே எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்க வேணும். अभी यीशु मसीह ही सब के लिए होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों कहा है? இந்த புதிய நித்தியத்துல क्योंकि अन्नत पे புதிய எருசலேமில नए यरूशलेम पे எங்க பார்த்தாலும் இயேசுவை தான் பார்க்க போகிறோம். जहां भी देखने से हम यीशु मसीह को देखने எல்லாமே वाले அங்க हैं, இயேசுவை தான் இருக்க போகுது. तो हम साझा ही भी देखने यीशु को அப்ப देखने இந்த वाले हैं। பூமியில இருக்கிற பரம எருசலேமா இருக்கிற நமக்கு क्योंकि संसार पे होते हैं हम नए यरूशलेम होते हुए हमको எல்லாமே இயேசுவா இருக்க வேணும். सब कुछ यीशु होना है, எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இயேசுவே இருக்க வேணும். सब में तो सब कुछ यीशु होना चाहिए। இந்த வேத வசனத்துல நான் அதை சொல்றேன். अभी तो पवित्र शास्त्र से वचन कह रहा हूँ। வெளிப்படுத்தல் விசேஷம் प्रकाशित वाक्य 21ஆம் வசனம் 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 12வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. 12 वचन। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இங்கே எல்லா புறங்கள் எல்லா இடங்களையும் வடக்கு தெற்கு எல்லா இடத்துலயும் மூன்று வாசல்களை நம்ம வாசிக்கிறோம். तो यहाँ पे हम पूर्व या कोई उत्तर दक्षिण या पश्चिम यहाँ पे सारे 3 फाटक है। இந்த 12 வாசல்களை குறித்து நெகேமியா புத்தகத்துல அதை போய் நீங்க வாசிக்கலாம். इसलिए 12 फाटक के बारे में हम नेहमिया के पढ़ सकेंगे। சோ அதை குறித்து நான் சொல்ல விரும்பல. इसके बारे में कहना नहीं चाहता हूँ। ஆனா வாசல்கள் என்று பார்க்கும்போது लेकिन फाटक कहने இந்த से வேதத்தின் வெளிச்சல்ல अभी ये जो शास्त्र की उजाला क्या है, வாசல்கள் என்று பார்க்கும்போது அது நீதியை காண்பிக்குது. फाटक को देखने से उसको धर्मी அப்ப दिखाता है। இந்த வாசலுக்குள்ள பிரவேசிச்சாதான் புதிய எருசலேம் பட்டணத்துக்குள்ள இருக்க முடியும். फाटक के अंदर प्रवेश करने से हम नए यरूशलेम पे भी हम प्रवेश कर सकेंगे। அப்ப இந்த வாசல் வழியா போகிறதுக்கு நமக்கு ஒரு நீதி, அங்க ஒரு நீதி வேணும். क्योंकि फाटक के अंदर जाने के लिए हमारे अंदर धर्मी அத जरूरी பத்தி है। நான் சொல்லிட்டேன். அது அப்ப அந்த நீதி இயேசுவாய் இருக்கிறாரு. वो धर्मी यीशु है, நம்முடைய நீதி இயேசு. हमारा धर्मी यीशु அப்ப है। இந்த வாசல்கள் இந்த வாசல நாம ஆவிக்குரிய ரீதியில நாம எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். आत्मिक रीति से हम बहुत कुछ कह सकेंगे, ஆனா இயேசு சொல்றாரு நானே வாசல் என்று. लेकिन यीशु मसीह ने कहा है कि मैं एक फाटक हूँ। அப்ப இந்த புதிய எருசலேமுக்கு வாசல் யாரு? तब एक नए यरूशलेम के फाटक कौन है? யாரு? कौन है? இயேசுவே வாசல். केवल यीशु ही फाटक है। இயேசு மூலமாய் தான் புதிய எருசலேமுக்குள்ள போக முடியும். क्योंकि यीशु के द्वारा ही हम फाटक के अंदर प्रवेश कर இயேசு सकेंगे। மூலமாய் தான் மணவாட்டியாய் மாற முடியும். यीशु के अंदर ही एक नया फाटक बन सकेंगे। இந்த புதிய எருசலேமுக்கு வாசல் இயேசுவே. नए यरूशलेम की फाटक यीशु मसीह है। அல்லேலூயா. हालेलुया। நான் என்ன சொன்னேன்? मैंने क्या பரம कहा? மணவாட்டிக்கு இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? ऐसे मैंने कहा है कि दुल्हन के लिए सब कुछ यीशु है। இந்த நித்தியத்துல புதிய எருசலேமுக்கு இயேசுவே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாரு. हमें सन्नत के लिए तो सिर्फ प्रभु यीशु ही सब कुछ है, அவர் வாசலாக இருக்கிறார். क्योंकि वो ही एक फाटक है। அடுத்தது வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல प्रकाशित वाक्य के 21वां वचन வாசிப்போம் வேகமா.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இங்கே மத்த காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. इसलिए अगले यहाँ पे क्या कहा है? ஆனால் நாம் எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்? इसलिए हम यहाँ पे क्या किसको देखने वाले हैं? நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. नगर की सड़क स्वच्छ कांच के समान शुद्ध सोने की அதுக்கு थी. நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லலாம். நான் இது வேத பாடம் இல்ல. अभी उसके आत्मिक से बहुत कुछ कह सकेंगे लेकिन ये बाइबल से नहीं है. இங்க நகரத்தின் வீதி என்று பார்க்கிறோம். यहाँ पे हम नगर की सड़क को देख रहे हैं. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பட்டணத்துல इस तरह एक बड़ी से एक नगर को ஒரே ஒரு வீதி தாங்க இருக்கு. लेकिन वहाँ पे एक ही फाटक है. அங்க வீதிகள் இல்ல. लेकिन वहाँ पे सड़क नहीं है. ஒரே வீதி. एक ही सड़क. அது பொன் வீதி. सोना का सड़क. அதுதான் நம்முடைய பொன்னான இயேசு. वही तो हमारे सोने की परमेश्वर है. அவர் வாசல் மாத்திரமல்ல, केवल वो वह फाटक नहीं, அந்த மணவாட்டிக்கு அவர் வீதியா இருக்கிறாரு. वो दुल्हन के लिए वो एक खुद सड़क है. அந்த பொன் வீதி இயேசு. वो सोने की सड़क वो यीशु है. அல்லேலூயா. हालेलुया. சத்தமா சொல்லுங்க. जो से कहे. ஐயோ உங்களுக்கே சந்தேகமா நீங்க பரம எருசலேமா இல்லையா என்று? आपके खुद ही आपको शक आ रहा है कि अपना यरूशलेम है कि नहीं? அப்ப பொன் வீதி இயேசு. सोने का सड़क यीशु है. வாசல் இயேசு. तो फाटक यीशु है. வீதி இயேசு. सड़क यीशु है. அடுத்தது अगला அதே அதிகாரம் उसी अध्याय 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 22वां वचन. ஆமென். आमीन. அங்க ஆலயம் இல்ல. वहाँ पे मंदिर नहीं है. அவரே ஆலயம். परमेश्वर ही मंदिर है. கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். प्रभु परमेश्वर और मेमना उसका मंदिर है. அப்பா வாசலோ இயேசு. फाटक यीशु. வீதியோ இயேசு. सड़क यीशु. அந்த மணவாட்டிக்கு ஆலயமோ இயேசுதான். दुल्हन के मंदिर भी यीशु है. இப்ப இந்த பரம எருசலேமா இருக்கிற நாம क्योंकि हम यरूशलेम होते हुए हम அவர் வாசம் செய்யற ஆலயமா இருக்கிறோம். और उन्होंने वास करने के लिए और ஆனா मंदिर है. அங்க लेकिन वहाँ पे புதிய எருசலேமிலே नए यरूशलेम पे இயேசு நமக்கு ஆலயமா இருக்க போகிறார். यीशु मसीह तो एक नया यरूशलेम और भी और मंदिर बनने இயேசுவே वाला है. நமக்கு ஆலயம். यीशु मसीह ही मंदिर है. ஹalleluya. हालेलुया. அடுத்தது अगला 23ஆம் வசனத்தை வாசி. 23वां वचन. முடிக்க போகிறேன். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. और मेमना उसका दीपक है. அவரே விளக்கு. वो ही दीपक है. அவரே வெளிச்சம். वो ही उजियाला है. பரம மணவாட்டியே. क्योंकि அதாவது பரம எருசலேமே नए यरूशलेम को நீ ஒன்னும் இருட்டில இருக்க கூடாது. आप अंधेरे पे नहीं होना चाहिए. வெளிச்சத்துக்குள்ள வெளிச்சத்தை நீ காணணும். इसलिए आप उजाला की उजाला को देखना है. வசனத்தை நீ பிடிச்சு கொள்ளணும். वचन को पकड़ लेना चाहिए. நீ இருட்டில சாத்தான் உன்னை வச்சிருக்க விரும்புறான். क्योंकि तो शैतान तो अंधेरे में रखना ஊழியத்தின் चाहता है. தரிசனத்தை இருட்டாக்கி கொண்டிருக்கிறான். तेरे सेवा के दर्शन को अंधेरा कर रहा है. நீ மணவாட்டி என்ற மாறப்போகிற அந்த தரிசனத்தை அநேக இடத்துல அவன் பாவம் பறிச்சு கொண்டிருக்கிறான். इसलिए दुल्हन बनने के कारण सारे अंदर वो परीक्षा कर रहा நீ है. இடம் கொடுக்க கூடாது. जगह नहीं देना चाहिए. புதிய எருசலேமிலே नए यरूशलेम पे அந்த நித்தியத்திலே அவரே நமக்கு விளக்கு. सनत पे यहोवा ही एक दीपक இயேசு है. நமக்கு வெளிச்சம். यीशु मसीह ही उजाला है. ஹalleluya. हालेलुया. அடுத்தது अगला 22 வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். 22वां अध्याय के पहला वचन के प्रकाशित वाक्य. அந்த வாசிப்போம். போதும்மா. और काफी है. பளிங்கு தெளிவான அங்க ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி அங்க பார்க்கிறோம். मुझे बिलोर की सी जलती हुई जीवन की जल की नदी दिखाई. நதி ஜீவ நதி அப்படி எல்லாம் பார்க்க பரிசுத்த ஆவியோடு நம்ம ஒப்பிட்டு பேசுறோம். इससे जीवन की जल की नदी को पवित्र आत्मा की ओर हम संकेत कर सकेंगे. அவரே நம்முடைய தாகம் தீர்க்கும் நதி. क्योंकि परमेश्वर हमारे प्यास को बुझाने वाले இந்த மாசம் பாஸ்டர் கொடுத்த சபை கொடுத்த வாக்குத்தத்தம். अब इस महीने पास्टर जो कलीसिया பேரின்ப நதி. सुख की नदी. பரம எருசலேமே. ए नए
यरूशलेम, இந்த பூமியில் இந்த பேரின்ப நதியினால் உன் தாகம் தீர்க்கப்படும் போது अभी इस संसार में सुख की नदियां की तरह उन्हें पिलाएगा। புதிய எருசலேமிலே நீ மணவாட்டியா இருக்கும் போது जब नए यरूशलेम पे आप दुल्हन होने से இந்த என்ன இந்த நதி இந்த என்ன எந்த நதியினால் அவன் தாகம் தீர்ப்பாரு? वो किस तरह செத்து नदी, பளிங்கு போல ஜீவ நதியினால உன் தாகம் தீர்க்கப்படும். बिलोर की से चलती हुई जीवन की जल की नदी से आपको पिलाएगा। இந்த நதி இந்த சுத்த ஜீவ நதி யாரு? ये जीवन की नदी कौन है? அதுவோ மணவாட்டிக்கு இயேசுதான். ये तो अभी நான் यीशु சொன்னது है। போல அங்க எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இயேசுதான். जैसे मैंने कहा सब कुछ यीशु அதே है। அது 22வது அதிகாரம் 2வது வசனத்துல उसी अध्याय के दूसरे वचन, அவர் ஜீவ விருட்சமா இருக்கிறாரு. और वो तो और उनके वृक्ष जीवन का वृक्ष है। அத போய் முழுசா நீங்க போய் வீட்ல படிங்க. ये सब पूरे से आप घर पे जाके पढ़िए। ஒன்னும் அதோடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம். हम उसको तेजोमय कह सकते ஐயோ हैं। மணவாட்டியுடைய மகிமையை வர்ணிக்க முடியாது. दूल्हा को जो तेजोमय हम कभी बोल नहीं பூரண அழகுள்ளவள், सकते, और पूरी रीति से सुंदर है, பூரண மகிமை உள்ளவள். और पूरी तेजोमय है। அதை அடையும்படியாகத்தான் को प्राप्त करने के लिए கர்த்தர் இந்த சபையில நம்மை கொண்டு வந்திருக்கிறார். यहोवा तो हमें इस அப்போஸ்தல ஐக்கியத்துல உபதேச சத்தியத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார். संगति भी हमें लेके आया है। அப்ப அந்த இடத்துல இயேசு என்னவா இருக்கிறாரு? तब यीशु वहाँ पे क्या है? ஜீவ விருட்சமா இருக்கிறாரு. जीवन का वृक्ष है। ஜீவ உன் பசியை போக்கும் ஜீவ விருட்சம். अभी प्यास को बुझाने वाले जीवन का वृक्ष। இந்த பூமியில பரம எருசலேமுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறாரு. अभी संसार में यरूशलेम के सब कुछ सबके लिए है। இனி பரம எருசலேமா இருக்கும்போது உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இயேசு இருக்கிறாரு. इसलिए आपके होने वाले यरूशलेम के सब कुछ यीशु आपके लिए सब कुछ है। எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் அவரே இருக்க வேணும், மனுஷனை நம்பி இருக்காது. तो सब कुछ के लिए यहोवा की ओर भरोसा रखिए, मनुष्य को भरोसा मत कीजिए। இந்த அனுபவம் உன்னை மணவாட்டியாய் என்னால் மாற்றும். ये जो अनुभव है आपको दुल्हन को बनाएगा। அதோடைய தன்மை குணாதிசயம் அது அப்படிப்பட்டவங்க தான் அந்த இடத்துல நித்தியத்துல புதிய எருசலேம்ல காணப்பட போகிறாங்க. वे इस तरह सभा होने के लोग ही अन्नत पे और बे नया यरूशलेम के अंदर वो दिखाएगा। இப்ப உயர்ந்த உன்னதமான மலைக்குள்ள நம்ம நிக்கணும். तो अभी हम ऊंचे और बड़ी सी पहाड़ पे हम खड़े हुए हैं। ஆவியின் உன்னத அனுபவத்துக்குள்ள ஆவியா நம்மை கொண்டு போகணும். तो आत्मिक के वर्ष से परमेश्वर में लेके जाना है। அந்த மலை என்றால் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். पहाड़ को बहुत ஆனா सारी எனக்கு चीज़ அது कह நேரம் सकते இல்ல. हैं, लेकिन समय नहीं। அதனால கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். जो वचन सुना उसके अंदर आप सौंपना है। இத கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போக கூடாது. जो भी वचन आप सुने कभी व्यर्थ नहीं होना चाहिए। நமக்குள்ள ஒரு தீர்மானம் உண்டாகட்டும். हमारे अंदर एक और भी प्रतिज्ञा और भी நாம் आगे होना சாதாரண है। ஜனம் அல்ல. हम ऐसे साधारण के मनुष्य नहीं हैं। ஐயோ அதோடைய மகிமை சொல்லி முடியாது. तो उनके तेजोमय की हम बोल भी नहीं सकता था। அப்படிப்பட்ட மகிமை உள்ளவளாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். इतनी बड़ी तेजोमय की तरह परमेश्वर हमें बदलेगा। இந்த பூமிக்குரிய எருசலேம் அடிமைத்தனத்துல இருக்கு. अभी इस संसार की जो यरूशलेम है गुलामी पे है, ஆனால் நாம் பரம எருசலேம் लेकिन हम तो एक यरूशलेम है, சுயாதீனம் உள்ளவளாய் இருக்கிறோம். तो हम स्वतंत्रता पे है। இந்த பரம எருசலேமுக்காக இயேசு அதிவேகம் வரப்போகிறார். इस नए यरूशलेम के लिए तो परमेश्वर जल्दी आने वाला है। நாம் முழுமையாய் புதிய எருசலேமாய் மாறும் நாள் வந்து तो கொண்டிருக்கிறது. हम भी एक नया यरूशलेम बनने के लिए समय आ रहा है। அங்கே இயேசுவே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்க போகிறார். हाँ, ये सब कुछ यीशु मसीह वहां पे खड़ा होगा। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। நடுவானில் தூண்டிடுவார், இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். நடுவானில் தோன்றிடுவார், இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். வீணில் சரீரமின்ப என்று வரும் என காத்திருக்கும்,
சத்தமா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அவருடைய மனவாட்டியா மாற்றிக்கொண்டே இருக்கிறார். तो परमेश्वर हम उनको एक दुल्हन की तरह बनाया है, நம்முடைய மனவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. तो हमारा दूल्हा परमेश्वर प्रभु यीशु मसीह சீக்கிரம் है, அவர் வர போகிறார். वो जल्दी आने वाला है। இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும்? संसारिक होते समय हम कैसे रहेंगे? நமக்கு இயேசு சொல்லி கொடுத்தார் நல்ல அருமையான காரியம். जैसे यीशु मसीह ने हमें अच्छे से सिखाया था। மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், सच्चाई से मैं बिल्कुल कहता हूँ, யோவான் 16ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரு, यूहन्ना के 16 अध्याय पे कहा, மெய்யாகவே மெய்யாக உண்மையா சொல்றேன், इसलिए मैं सच्चाई से कहता हूँ, நான் உங்களுக்கு சொல்றேன், मैं कहता हूँ, நீங்க அழுது புலம்புவீங்க, इसलिए आप रोकते और विलापते हैं, உலகம் சந்தோஷப்படும், इसलिए संसार आनंद நீங்க होगा, துக்கப்படுவீங்க, पर तुम शोक हो गया, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். परंतु तुम्हारा शोक आनंद बन जाएगा। சியோன் என்று சொன்னால், सियोन कहने से, ஒரு பரம எருசலேம் என்று சொன்னால், तो एक है यरूशलेम को कहने அது से, கண்டிப்பா ஒரு அழுகை இருக்குது, तो वहाँ पे बिल्कुल அது वहाँ पे ஒரு शोक होगा, புலம்பல், கண்டிப்பா அதுக்கு ஒரு புலம்பல் இருக்குது, वहाँ पे हासु होगा, அது அழுது கொண்டுதான் இருக்கும். அது तो वो वहाँ पे आप रोगे। ஆண்டவர் சொல்றாரு, यहोवा ने कहा, நீங்க மீகாவின் புஸ்தகத்துல சொல்லி இருக்குது, अभी मीका के पुस्तक पढ़ने சியோன் से, குமாரத்தியே अभी जो பிரசவ ஸ்திரியை போல அழுது வேதனைப்படு. अभी सियोन की जो बेटी है जैसे वहाँ पे सहता है उसने तरह आपको दुख पहुंचना चाहिए। நல்லா அந்த காலையில அறிஞ்சிக்காங்க, इसलिए अच्छे से सुबह जान लीजिए எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு கஷ்டம், इतना அழுக இருக்குதோ அதுக்கு தக்க ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம காத்திருக்குது. जितना हासु या रोएगा या कोई विलाप कितने करेगा लोग उसके ऊपर है। विश्वास कितने लोग विश्वास करते சியோன் हैं? குமாரத்தியே அழுது अभी सियोन की बेटी तो रो, பிரசவ வேதனைப்படுற इसलिए ஸ்திரியை போல, जैसे बहुत सारे घर के द्वारे बहते हुए பிரசவ सासों से, ஸ்திரியை போலயா. इतना बहुत जैसे दर्द सहता है गर्भवती की जो स्त्री से, தாவீது நடந்து பார்த்த பாதை, इसलिए उन्होंने रास्ते गए थे उस दाऊद के रास्ते पे। கொஞ்சம் அவன் அழுக எப்படி இருந்துச்சு? क्या वो तो कितना तो थोड़ा कम था क्या? கைவிடப்பட்ட துரத்தப்படுற, துரத்தி துரத்தி அடிக்கப்படும். इसलिए सब लोग उन्हें और भी भागा हुआ था, ஒரு நாயை கல்ல கொண்டு துரத்தி துரத்தி அடிச்ச மாதிரி தான் சவுல். जैसे कुत्ते को और दौड़ते दौड़ते पथराव से पड़ते वैसे शाऊल ने உள்ளதெல்லாம் डाला ஒரு था उसको। தடவை போயிருச்சு. जहाँ भी जाए थे वहाँ पे कोई नहीं था, எல்லாரும் இவனை கல்லெறியணும்னு நினைச்ச, வீட்டாரும் அவனுக்கு எதிராக எழுப்பிட்டாங்க. उनके घर वाले भी उसके खिलाफ उठ गए। அதுதான் நமக்கு வர்ற பெரிய பாடுங்க. वही तो हमारे आने वाले बहुत सारे வெளியில परीक्षा உள்ளவன் हैं। சில நேரங்களில் விளங்கிக்கிட மாட்டாங்க, உங்களோட வேலை பார்க்கறவங்க, लेकिन आपके काम वाले आपको समझ में नहीं सकता தூரத்துல இருந்து था, பழகுற நண்பர்கள், दूर के रिश्तेदारी आप और भी दोस्तों சொந்தக்காரங்க யாரும் விளங்கிக்கிட மாட்டாங்க. रिश्तेदारों भी आपको समझ नहीं सकता, ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்களே लेकिन घर वाले ही பல வருஷமா உங்களோட இருக்கிறாங்க. बहुत साल आपके साथ, பிள்ளைகள் உங்களை விளங்கி கொள்ள மாட்டாங்க, बच्चे भी आपको समझ உன் में नहीं மனைவி உன்னை விளங்கி सकता, இருக்க மாட்டா, உன் புருஷன் உன்னை விளங்கி இருக்க மாட்டான். लेकिन आपके पति या पत्नी भी आपको समझ में नहीं होता था। அழுக, रोना, அவன் அழுது தாவீது ஒரு தடவை அவன் படுக்கையெல்லாம் கண்ணீராய் போச்சு, அப்படியே படுக்கை நனைஞ்சு போச்சு. इसलिए रो रो के उसके तकिया ही वैसे ही पानी से भरपूर हो गया है। நீங்க தேவனுடைய நகரம் ஆனால், यदि आप यहोवा की नगर நீங்கள் होने से, சியோன் ஆனால், यदि आप सियोन होने से நீங்கள் பரம எருசலேம் ஆனால், या आप नया यरूशलेम होने से, கண்டிப்பா அந்த சியோனுக்கு ஒரு அழுகை இருக்கதான் செய்யுது. बिल्कुल सियोन की एक रोना होगा, அதுக்கு ஒரு பெரிய வேதனை இருக்குது. वहाँ पे एक बड़ी सी शोक होगा। அந்த வேதனை ஒரு பிரசவ வேதனை தான். अभी ये जो शोक है एक बड़ी सी गर्भवती அந்த की स्त्री की பிரசவ तरह है। வேதனை படுற ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே எப்படி ஆயிருது? जब वो गर्भवती स्त्री जब वो बच्चे पैदा होने के बाद கரங்களை कैसा தட்டி लगेगा? கத்தரை மகிமைப்படுத்துங்களே. अभी थाली बजा के எவ்வளவு பெரிய சந்தோஷம். देखिए कितना बहुत आनंद இயேசு है। அதை சொல்றாரு, यीशु मसीह ने कहा, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், अभी मैं सच सच कहता हूँ நீங்க அழுது புலம்புவீங்க, कि तुम रोगे और विलाप करोगे, ஆனால் உலகம் சந்தோஷப்படும். परंतु संसार ஏன்னு आनंद கேட்காதீங்க. करेगा। पता नहीं क्यों मत இயேசு पूछिए। சொல்லி இருக்கிறாரு, यीशु मसीह ने बोला, நான் அழுவன் தான் சொல்லி இருக்கிறாரு. इसलिए बोला है कि आपको உலகம் रोना பார்த்து என்ன है, செய்யும்? इसलिए संसार क्या करेगा, சந்தோஷப்படதான் செய்யும். इसलिए आपको वो बहुत आनंद நல்லா இருக்கலாம் பாரு, देगा। அவன் பார்த்து சிரிக்க விட்டுட்டாரன்னு சொல்லாத, इसलिए वो बोलता कि सारे लोग அவன் हंस रहे பார்த்து என்ன हैं, வேடிக்கை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு इससे सारे लोग आपको हंस என்ன बनाने தேவன் के இப்படி लिए விட்டுட்டாரு சொல்லாதீங்க. मत कहो कि परमेश्वर को छोड़ வேத दिया है। வசனம் நிறைவேறத நினைச்சு தோதிங்க. यहोवा के वचन पूरे होने के இந்த लिए வசனத்தை प्रकट हो சொல்லிக்கிட்டே गए। போங்க. ये वचन कह के என்ன जाइए। அழுவன் தான் சொல்லி இருக்கிறாரு, उन्होंने बोला है कि मुझे நீங்க रोना है, துக்கப்படுவீங்க தான் சொல்லி இருக்கிறாரு. है कि आपको विलापना அந்த है। வசனத்துக்கு கீழே சொல்றாரு இயேசு 21 வசனத்துல, उस वचन के नीचे कहा है, அங்கே சொல்ற ஸ்திரீகளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். क्योंकि वहाँ के स्त्री के सारे और भी दुख उठाने के कारण பிள்ளை दुख हुआ பெற்ற है। உடனே और मनुष्य उत्पन्न होने के ஒரு बाद மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவம் மாறிடுச்சு.
अभी उसने आनंद से जगत से एक मनुष्य उत्पन्न हुआ है, वो सारे संकट स्मरण नहीं करती थी। அதுபோல वैसे ही இயேசு என்ன சொல்ற? यीशु मसीह ने क्या कहा? அதுபோல वैसे ही நீங்களும் துக்கப்படுவீங்க. आप भी दुख उठाएंगे மறுபடியும் நான் உன்னை பார்க்க போறேன். और एक बार मैं आपको देखने वाला हूँ। இப்ப நீ அழுதுகிட்டு இருந்த பாக்குற ஆண்டவர், अभी जो आप रो रहे இப்ப हैं வேதனைப்படுறத பாக்குற ஆண்டவர், जब भी आपने कष्ट को இப்ப देखने वाले துக்கப்படுறத प्रभु, பாத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் अभी आपको दुख देने ஒரு वाले நாள் என்ன பார்க்க போறார். यीशु एक दिन देखने वाला है। எங்கள் துக்கம் मेरा दुख சொல்லுங்களே तो आप कहिए என்ன செய்யும்? क्या करेगा? சந்தோஷமாய் மாறும். इसलिए आप आनंद हो உங்கள் जाएंगे, இருதயம் आपके हृदय சந்தோஷப்படும். इसलिए ऐसे ही आनंद हो உங்கள் जाएगा। சந்தோஷத்தை आपके आनंद को ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? इसलिए कोई भी तुमसे छीन नहीं இப்ப लेगा। பாக்க இப்ப நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கலாம். इसलिए आप तो रोया होगा வியாதினால, और बीमारी से, பிள்ளைகள் நிமித்தமா, बच्चे के சில द्वारा, கடன் பிரச்சனை நிமித்தமா, दजा के द्वारा, சில நஷ்டங்கள் நிமித்தமா अभी कोई नुकसानों के द्वारा, வேதனைப்பட்டு புலம்பி 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 ஏசாதி கூட்டத்துக்கு போறனே, इसलिए क्यों உபவாசம் போட்டனே, मैं तो उपवास किया, சர்ச்சுக்கு போனனே, मैं तो चर्च गया, காலையில தேடல, तो मैं सारे அதிகாலை ढूंढा, ஜெபத்துல உட்கார்ந்திருந்தனே, भोर के समय இப்படி ढूंढा, எல்லாம் பல கேள்வி. ये सब सारे सवाल பிசாசு आएगा। உன் பக்கத்துல இருந்து சொல்லுவான், ஆண்டவர் உன் கூட இல்லைன்னு சொல்லுவான். शैतान आपसे कहेगा परमेश्वर तेरे साथ ஆண்டவர் உன் नहीं கூட है, இருந்தாருன்னா இதெல்லாம் நடக்குமா உனக்கு? तेरे घर वाले होने से ऐसा कुछ होगा कि நல்லா नहीं? தெரிஞ்சுக்க, ஆண்டவர் உன் கூட இல்லைன்னு வா. बिल्कुल सोचो परमेश्वर நீங்க तेरे என்ன साथ சொல்லணும்? नहीं है। आपको क्या कहना என் है? துக்கத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ये वो मुझे देख என் रहा है, கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில ஏறிக்கிட்டே இருக்குது. मेरे आंसू को सारे அவர் ले रहा பாட்டில்ல है, வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. तो मेरे आंसू को ले ஆனா रहा ஒரு है। நாள் வரும், एक दिन அந்த आएगा, சந்தோஷத்தை ஒருவர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. इसलिए मेरे आनंद को कोई भी छीन नहीं सकता அதான் है। தண்ணீர் நிறைந்த इसलिए आंसू जो भरपूर हुए ஜீவ हैं நதியினால், जीवन की नदी के द्वारा, பேரின்ப நதியினால் सुख के नदी के द्वारा என்ன செய்வாரா? क्या करेगा? தாகத்தை எல்லாம் தீர்ப்பார். उसके प्यास को அவர் बुझेगा। உங்களுக்கு செய்யற காரியம் எப்படிப்பட்டது? जो उन्होंने करने वाला चीज कैसा है? மனுஷன் நினைக்கிற மாதிரி இல்லங்க. जो इंसान सोच रहे उस तरह नहीं, மனுஷனுடைய கண்கள்ல மனுஷனுடைய எண்ணங்களை ஓ மைண்ட்ல கூட சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு. इसलिए जो भी इंसान नहीं सोच விசுவாசிக்கிறீங்களா? आप भी नहीं सोचोगे उससे எத்தனை आनंद பேர் करेगा। விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास ஆமா, कर என் रहे துக்கம் हैं? ஒரு நாள் சந்தோஷமா மாறும். अभी कभी मेरे दुख आनंद हो என்னுடைய जाएगा, அழுகை புலம்பல் ஒரு நாள் ஆனந்த களிப்பாக மாறும். मेरी रोएगा और विलाप सब आनंद हो जाएगा। என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் எனக்காக தந்திருக்கிறார். यहोवा प्रतिज्ञा मेरे கரங்களை लिए தட்டி दिया நல்லா है। துதிகளே. ताली बजा के स्तुति நல்ல कीजिए। இருதயத்தின் ஆழத்திலிருந்து यहोवा की ओर से स्तुति பிரசவ कीजिए। காலப்படுகிற ஸ்திரியை போல நான் இன்னைக்கு வேதனைப்படுறேன். जैसे गर्भवती हुई की स्त्री என் की பிள்ளைகள் तरह நிமித்தமா मैं வேதனைப்படுறேன். मेरे बच्चों की तरह दुख सह என் रहा हूँ, குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமா கண்ணீர் வடிக்கிறேன். मेरे द्वारा बच्चों की तरह मैंने ஒரு நாள் வரப்போகுது, एक दिन आएगा, ஒரு நாள் வரப்போகுது. एक दिन आएगा, அந்த நாள் சீக்கிரம் வரும். वो दिन जल्दी நான் அதை आएगा, காண்பேன். मैं उसको देखूंगा। ஒரு அம்மா சொல்லுது, एक माँ ने कहा, என் காலத்துல என் பிள்ளைகள் காண்பாங்க. இல்ல இல்ல நான் காண்பேன் சொல்லுங்க. इसलिए मेरे दिनों के मेरे என் बच्चा கண்களால देखेगा, காண செய்வார். मेरे खुद की मेरे आंखों से நான் देखूंगा, விசுவாசிக்கிறேன். मैं विश्वास कर रहा பின்னாடி हूँ। உள்ளதல்ல, तो सबके तरह என் नहीं, காலங்களிலே நான் பார்க்கணும். तो मेरे समय पे मुझे देखना துக்கத்துக்கு है। கண்ணீருக்கு அழுகைக்கு புலம்பலுக்கு தக்க ஒரு பெரிய வளர்ச்சியை சந்தோஷத்தை ये रोएगा कि विलाप के द्वारा हो आनंद। விசுவாசிக்கிறீங்களா? क्या विश्वास कर அதுக்கு रहे உங்களுக்கு हैं? ஆயுசை கத்தர் தருவார். तो ये वो एक अच्छे साल அதற்கு देगा, கத்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கத்தர் தருவார். अच्छे स्वस्थ जीवन देगा। சிலர் நினைக்கிறாங்க, कुछ लोग ஏதோ सोचेंगे, கை நிறைய பணமும் பொருளும் நல்ல வீடு கார் இருந்தா தான் சந்தோஷம் நினைக்கிறாங்க. सब लोग सोच रहे हैं कि एक बड़ी सी घर या कार होने से ही वो अच्छा அந்த लगेगा। ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. वो लोग सोचे कि वो आशीष नहीं है। நல்லா யோசிங்க. अच्छे से सोचिए, நீங்க நடந்து வர்றீங்களே, जो आप आज அதுவே चल के देख கத்தர் रहे हैं, உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதம். वो ही परमेश्वर देने वाला நீங்க आशीष है। உங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணிக்குதே, जो आपने पाने पकाने அது वाला கத்தர் पैसा உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதம். वो भी परमेश्वर देने वाला உங்க आशीष है। பிரயாணங்கள் எல்லாம் கத்தர் உங்களை பாதுகாக்கிறாரே, आपकी यात्रा में परमेश्वर அது आपको உங்களுக்கு रक्षा தர்ற करे, கத்தர் தருகிற वो भी ஆசீர்வாதம். परमेश्वर देने वाला நீங்க आशीष வேலை है। பார்க்கிற நேரங்கள்ல, आपकी काम இந்த करते உஷ்ண समय, காலத்துல अभी धूप के समय எத்தனை பேர் வேதனையில தவிக்கிறாங்க कितने தெரியுமா? लोग सह रहे हैं, புலம்புறாங்க, சுருட்டு விழுறாங்க. कितने लोग ऐसे दुख सह रहे हैं। கொரோனா பாதிப்பு இன்னைக்கு अभी इतना बहुत सारे कोरोना के द्वारा बहुत दुख कितना हो रहा है। லிஸ்ட் போட்டா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ये भी लिस्ट डालने तो हम कह सकते हैं, நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு இடத்துல நான் போய் பார்க்கிறேன். लेकिन पिछले दिन मैंने देखा ஒரு சின்ன பையன் एक छोटा सा लड़का சொல்றான், மேல ஒரு டிராக்ஸ் கூலியை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டல்ல. अभी हॉस्पिटल पे एक ट्रैक्स की सेवा किया है। மரத்துல ஏறி இளநீ பறிக்கிறதுக்காக போறான். अभी उन्होंने पेट पे चढ़ा के और भी नारियल लेने के लिए அந்த गया। கத்திய மேல வச்சுட்டு அவன் அடுத்தது கிளைய பிடிக்கிற சமயத்துல யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. अभी उसको चाकू वहां पे रखा है, कोई किसी तुमको धक्का देने की तरह लगा था। நானும் பிரதர் எசேக்கியல் எல்லாம் போய் ஜெபம் பண்ணோம் தூத்துக்குடியில. अभी तूतुकुड़ी में जाके हम और पास्टर एसेकियल गए கை प्रार्थना करने के लिए। முடிஞ்சிருச்சு, கால் இடுப்பு இந்த பக்கம் உடைஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு அப்படியே படுக்கையில கிடக்கு.
கிடக்குறான். अभी उसका अभी और सारे हाथ और पैर गिर गए वैसे और लेटा हुआ है, அவனால பேச முடியல. उससे बात नहीं कर सकता சொல்றான், था, ஆண்டவருக்கு ஊழியம் செய்றேன். यहोवा से सेवा कर ரெண்டு रहा கையை हूँ. இப்படி வச்சிட்டு சொல்றான், अभी 2 हाथ रख के நடக்க कहा முடியல. मुझे चल नहीं सकता, ஆண்டவர் என்னை காப்பாத்தினார். यहोवा ने मुझे बचाया. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பார்த்து எனக்கு கண் கலங்கிட்டேன். उसके अंदर एक बड़ी सी भरोसा அவனுக்குள்ள ஒரு था, நம்பிக்கை, நான் எழும்புவேன், अभी उसके अंदर एक बड़ी सी என் கண்ணீர் அழுகை மாறும், துக்கம் மாறும், मेरे आंसू என் बदलेगा, வேதனை மாறும், मेरे शोक என் बदलेगा, பிரசவ காலம் மாறும், मेरे घरदे के ஒரு समय விடுதலை बदलेगा, காலம் உண்டாகும் எனக்கு. एक बड़ी सी छुटकारे என்னைக்கு के समय आएगा, உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போக மாட்டார். पता नहीं कब होने से தாவீதுக்கு ஒரு நாள் அந்த விடுதலையின் காலம் இருந்துச்சு. तो एक बड़ी के समय, யோசேப்புக்கு ஒரு விடுதலையின் காலம் இருந்துச்சு. अभी यूसुफ के लिए छुटकारा का दिन யோபு பொறுக்கு ஒரு விடுதலை காலம் வந்துச்சு. तो अय्यूब के लिए छुटकारा का दिन था, எல்லாம் ரெட்டிப்பா வந்துருச்சு. अभी सब कुछ अच्छा எல்லா था, சந்தோஷமும் களிப்பா மாறிடுச்சு. अभी सब कुछ एक अजय के समय बन गया है. அந்த பேரின்ப நதி, एक बड़ी से जो नदी அந்த है, நதிக்குள்ள போயிட்டா सुख की नदी के जाने से வெட்டு வெளிய வரவே இஷ்டம் இருக்காது. अभी आपको बाहर आते ही नदी पसंद எங்க नहीं இருந்து लगेगा. வருது? तो कहाँ आया சொல்லுங்க, எங்க இருந்து வருது அந்த நதி? वो नदी, कहाँ से आया எங்க இருந்து है, வருது? कहाँ से आया है, கீழ இருந்து இல்ல, क्या नीचे से नहीं, மேல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்குது நதி. ऊपर से वहाँ पे அது आपको உள்ள उतरा है, போயிட்டா போதும். उसके अंदर जाने से ही काफी है. நான் சொல்லட்டா, एक बात कहूंगा, நாங்க இப்ப போயிருந்தோம் வெளியில ஊழியர்களுக்கு. तो सेवा के लिए हम बाहर அப்படியே गए थे, இவங்க எல்லாம் அந்த சிங்கப்பூர்ல எல்லாம் அந்த ஃபால்ஸ் ஆர்டிஃபிஷியல்ஸ் எல்லாம் அந்த ஃபால்ஸை தான் பார்த்துருப்பாங்க. சரி இவங்களை குற்றாலம் கூட்டிட்டு போயிடலாமே, பக்கத்துல தானே, அம்பாசமுத்திரம் பக்கம் தானே நினைச்சேன். இல்ல இல்ல, அதை காட்டில பக்கம் பாபநாசம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. तब मैंने सोचा था कि सुंदरपुर पे आए तो उन लोगों को अंबा समुद्र में कुट्रालम पे लेके जाएंगे, பாபநாசம் டேமுக்கு போயிட்டு तो पापनासम के डैम அங்க पे உள்ள जाएंगे, ஃபால்ஸுக்கு போனப்பா वहाँ पे இவ்வளவு falls தண்ணி का- வருது. क्या इतना पानी आया है, போகும்போது கொஞ்சம் பயந்தாங்க. जाते समय थोड़ा डर அந்த रहा था. பிரதர் வின்ஸ் மலேசியாக்காரர் நிக்கிறாரு, ब्रदर विंसेंट और உள்ள போய் நின்னுட்டாரு. வெளியில ஆளை காணோம், நாங்க தேடி தேடி பாக்குறோம். இவரும் அப்படிதான். वो अंदर जाके घुस गए हैं, அந்த बाहर नहीं உள்ளுக்குள்ள आया. போன பிறகு जब वो अंदर जाने के அவங்களுக்கு बाद, வெளியில வர்றதுக்கே இஷ்டம் இல்ல. लेकिन वो बाहर आने के लोगों को கிட்டத்தட்ட पसंद அவங்க नहीं था. எல்லாம் போங்க போங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் துரத்துற வரைக்கும், जब तक ये फॉरेस्ट சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க डिपार्टमेंट துரத்து அது வரைக்கும் உள்ள போனவங்க வெளியே வரலங்க. अभी सुबह से शाम 5 बजे तक वो अंदर गए, बाहर नहीं आया था. இங்க கூட்டிட்டு வர்ற வெளியில செங்கல்பட்டுக்குள்ள போய் பக்கத்துல நம்ம பக்கத்து கிணத்துல விழுந்து குளிக்கிறாங்க. என்னப்பா ஒண்ணுமே இல்ல இதுல, अभी அந்த शेंगलपेट நதியில மூழ்கிற மாதிரி இல்ல. लेकिन वो नदियां पे ஒரு जाने की அலேலியா नहीं சொல்லுங்களே, है. सब हलेलिया बोलिए. கண்மலை இருந்து நதியில இருந்து வரும் பாருங்க. चट्टान से जब वो पानी आने से, கர்த்தர் ஓரேபிள் அங்க இருந்து நதியில தண்ணீர் வந்துச்சு பாருங்க. हाँ, वहाँ नदी से पानी आया போன था, நாள் தாகத்துல அலைஞ்சவங்க और जो भी அந்த उन्होंने डाले நதியின் हैं, தண்ணீரை குடிச்சவங்க எப்படி இருந்துச்சு? नदी के पानी पीने பல से कैसे வனாந்தரத்தின் लगेगा, பயணத்துல அந்த தண்ணீரை குடிச்சவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? तो नदी के पानी पीने से कैसे 3 लगता था. நாள் கடந்து வர்றாங்க, குடிக்கிறாங்க, கசப்பா போச்சு. अभी 3 दिन जो पानी पिए तो उसको कड़वाहट लगा, அங்க வந்து விட்டு அந்த கசப்பு அப்படி மாற்றிட்டாரு பாருங்க. वो कड़वाहट को वैसे बदल गया है. இன்னொரு இடத்துல और दूसरी जगह पे தீர்க்கதரிசி எலிசா வாழ்ந்த காலத்துல अभी नबियां जो एलीशा ने தண்ணீர் இருக்குது, किया था, எல்லாம் சாவு. अभी सब कुछ एक शापित है. கொஞ்சம் உப்பு போட்ட உடனே अभी थोड़ा नमक डालने के அந்த बाद சாவெல்லாம் நீக்கி போச்சு. अभी सारे शापित बदल வாழ்க்கையில जाएंगे. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றிடுவாருங்க. अब यहोवा ने सब कुछ बदल நம்முடைய जाएगा. தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு பேரின்ப நதி இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. खाली बजा के वही काफी है. தேவன் இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில அப்படி செய்ய போறார். अभी यहोवा ने इस महीने ऐसे எல்லா करने वाला है. கசப்பை மாற்ற போறார். अभी सारे कड़वाहट को बदलने எல்லா वाला है. சாவு மாற போகுது. सारे शापित बदलने வேதனை वाला மாற போகுது. है. सारे शापित बदलने ஒரு वाला है. அழுக வருதுல்ல, एक रोना நல்லா आया है. நினைச்சுக்காக. सर, ஒரு அழுக வருதா, रोना आ ஒரு रहा है, வேதனை வருதா, तकलीफ आ ஒரு रहा है, புலம்பல் வருதா, विलाप आ ஒரு रहा है, துக்கம் வருதா, दुख आ रहा है, ஒரு வேதனைக்குள்ள நீ மூழ்கி போறியா, यदि एक बहुत सारे डूबा गया तो ஒண்ணு நன்மையாக நடக்கும். एक भला होगा, அல்லாட்டா नहीं तो தேவ மகிமைக்காகவே கர்த்தர் அதை செய்வார். यहोवा விசுவாசி के महिमा के लिए वो करेगा. எனக்கு அது सोचने से। நன்மையாக மகிமையாகவே கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஓ இதுவரை இல்ல, अभी तक नहीं हुआ, சுத்த சந்தோஷமாய் மாற போகுது. अभी आपके शोक நான் आनंद தான் में बदल கிறிஸ்துவின் जाएगा. மனவாட்டி. तो मैं அப்படிப்பட்டவனா கிறிஸ்துவின் மனவாட்டி. वैसे कोई आशीष அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறபடி நான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. वैसे